வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு தி சேனல். இன்னைக்கு நம்ம ரிவ்யூ பண்ண போற படம் காளிதாஸ் 2. இந்த படம் எப்படி இருக்கு? பார்ட் 1 லெவல் ட்விஸ்ட் இருக்கா? வர்த்தா இல்லையா? எல்லாத்தையும் ஒரு ஆனஸ்டா ஃபேரா பிரேக் டவுன் பண்ண போறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. முதல்ல பேசிக் இன்ஃபோ பார்த்தா, காளிதாஸ் 2 ஸ்ரீ செந்தில் டைரக்ஷன், ஜான்ரா கிரைம் பிளஸ் சஸ்பென்ஸ் பிளஸ் சைக்கலாஜிக்கல் த்ரில்லர். ரன் டைம் அரவுண்ட் 2 மணி நேரம் 17 நிமிஷம். மியூசிக் சாம் சிஎஸ், சினிமாட்டோகிராஃபி சுரேஷ் பாலா. டெக்னிக்கல் சைடில் நல்ல ஸ்ட்ராங் டீம் இருக்கு. கேஸ்ட் பத்தி பேசணும்னா, பரத் தான் இன்ஸ்பெக்டர் காளிதாஸா லீட், அஜய் கார்கி வில்லன் ஸ்டீஃபனா வராரு, சங்கீதா, பவானி ஸ்ரீ, அபர்ணதி சப்போர்ட்டிங் ரோல்ஸ், பிளஸ் பிக்கெஸ்ட் சர்ப்ரைஸ் பிரகாஷ் ராஜ். இவரோட பிரசன்ஸ் படம் முழுக்க வெயிட் ஆட் பண்ணுது. இப்போ ஸ்டோரிக்கு போலாம். பார்ட் 1 நினைவில் இருக்கா? ஒரு குயிக் ரீகேப். பார்ட் 1ல பிக்கெஸ்ட் ஷாக் என்னன்னா, காளிதாஸோட வைஃப் வித்யா தான் கில்லர். ஸ்கிசோஃப்ரினியா காரணமா இமேஜினரி வேர்ல்ட் கிரியேட் பண்ணி கிரைம் கமிட் பண்றாங்க. அந்த ட்விஸ்ட் இன்னிக்கும் தமிழ் த்ரில்லர் ஹிஸ்டரியில டாப்ல இருக்கு. அதுக்கப்புறம் பார்ட் 2 ஸ்டார்ட் ஆகுது. காளிதாஸ் மென்டலி பிரேக் டவுன்ல இருந்து ரிகவர் ஆகி அகைன் டியூட்டி ஜாயின் பண்றாரு. ஆனா அவர் லைஃப் காமா செட்டில் ஆகிறதுக்குள்ள சிட்டில சீரீஸ் ஆஃப் ப்ரூட்டல் மர்டர்ஸ் ஆரம்பிக்குது. ஃபர்ஸ்ட் இன்ஸ்பெக்டர் காளிதாஸ் ஒரு சினிமா ஹால்குள்ள நடந்த கொலையை விசாரிக்க வராரு. தியேட்டருக்குள்ள கிரவுட் இருக்கும்போது யாரோ ஒருத்தரை கொண்டிருக்காங்க. எப்படி இது பாசிபிள்? மக்கள் நிறைய இருக்காங்கல்ல, ஆனா எந்த கிளியர் க்ளூவும் இல்ல. எப்படி நடந்துச்சு, ஏன் நடந்துச்சு, யார் பண்ணாங்க? இந்த மர்டர் தான் ஸ்டோரியோட ஃபர்ஸ்ட் பிக் மிஸ்ட்ரி. ஆடியன்ஸ்க்கும் காளிதாஸ்க்கும் ஒரே கன்ஃபியூஷன். இது ஒரு ரேண்டம் கிரைமா இல்ல பிளான்டா? அதுக்குள்ள இன்னொரு கேஸ் டிராப் ஆகுது. ஒரு பெரிய அபார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸ், 500க்கு மேற்பட்ட குடும்பங்கள் வசிக்கிற இடம். அங்க ஒரு சின்ன பெண் குழந்தை திடீர்னு காணாம போயிடுது. இது சாதாரண மிஸ்ஸிங் கேஸ் மாதிரி இல்ல. அந்த அபார்ட்மெண்ட்ல எல்லாரும் சஸ்பெக்டா மாறிடுறாங்க. பேரண்ட்ஸ் பேனிக், மீடியா பிரஷர், போலீஸ் டென்ஷன். இந்த கேஸ் இமோஷனல் வெயிட்டை கூட ஆட் பண்ணுது. காளிதாஸ் ஒரே நேரத்துல இந்த மிஸ்ஸிங் கேஸையும் தியேட்டர் மர்டர் கேஸையும் ஹேண்டில் பண்ணணும். இங்க தான் ஸ்டோரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங் ஆகுது. இந்த 2 கேசஸ்க்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்கா? தியேட்டர் மர்டருக்கும் மிஸ்ஸிங் சைல்டுக்கும் லிங்க் இருக்கா, இல்ல டோட்டலி செப்பரேட் இன்சிடென்ட்ஸா? காளிதாஸோட இன்வெஸ்டிகேஷன் இந்த டவுட்டை ரிவால்வ் ஆகுது. அதுக்குள்ள தேர்ட் ஆங்கிள் வருது. அதே அபார்ட்மெண்ட்ல ஒரு சஸ்பிஷியஸ் இளைஞன் இருக்கான். போலீஸ் அவர் மேல ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்குது. காரணம், அவன் ஆல்ரெடி ஒரு ரேப் கேஸ்ல இன்வால்வ் ஆனவன். இதுவே ஆடியன்ஸ்க்கு இமீடியட் டவுட். இவன் தான் கல்பிரிட்டான்னு ஃபீல் வர வைக்குது. ஆனா காளிதாஸ் ஸ்டைல் என்னன்னா, ஆப்வியஸ் சஸ்பெக்டை மட்டும் ஃபாலோ பண்ண மாட்டாரு. அவரு டீப்பரா டிக் பண்ண ஆரம்பிப்பாரு. அந்த இளைஞன் தான் உண்மையா கல்பிரிட்டா, இல்ல வேற யாரோ பெரிய கேம் ஆடுறாங்களா? இது 3 ஸ்லோலி கனெக்ட் ஆக ஆரம்பிக்குது. இல்ல கனெக்ட் ஆகிற மாதிரி ஆடியன்ஸை நம்ப வைக்குது. இதுதான் ஸ்கிரீன் பிளேயோட ஸ்மார்ட்னஸ். ஒவ்வொரு க்ளூவும் புதிய டவுட் கிரியேட் பண்ணுது. ஆன்சர் கொடுக்காம டென்ஷன் பில்ட் பண்ணுது. ஒரு அன்னோன் பேட்டர்ன், ஒரு அன்சீன் மாஸ்டர் மைண்ட். அந்த ஃபியர் சிட்டி முழுக்க ஸ்ப்ரெட் ஆகுது. இந்த இன்வெஸ்டிகேஷன்ல தான் ஸ்டீஃபன்ற கேரக்டர் என்டர் ஆகுறான். அஜய் கார்த்தி ஆக்டிங்ல ஃபர்ஸ்ட் சீன்லயே இவன் தான் கேம் சேஞ்சர்னு ஃபீல் ஆகும். இவன் சாதாரண வில்லன் கிடையாது. இவன் கிரைம்ஸ் மட்டும் பண்ண மாட்டான், மைண்ட் கேம்ஸ் ஆடுவான். காளிதாஸை மென்டலி சேலஞ்ச் பண்ணுவான். இது ஒரு போலீஸ் வர்சஸ் கிரிமினல் ஃபைட் இல்ல, இது ஒரு சைக்கலாஜிக்கல் செஸ் மேட்ச். இனிஷியலி இது ஒரு நார்மல் கிரைம் மாதிரி தான் தோணும். ஆனா இன்வெஸ்டிகேஷன் டீப் ஆகும்போது இந்த கேஸ் ஒரு சீரியல் பேட்டர்னா கனெக்ட் ஆகுது. விக்டிம்ஸ் எல்லாருக்கும் ஒரு ஹிடன் கனெக்ஷன் இருக்கு. ஹீரோ காளிதாஸ் இந்த கேஸை சால்வ் பண்ண முயற்சி பண்ணும்போது அவனோட பர்சனல் லைஃபுக்கும் இந்த கேஸ்க்கும் ஒரு அன்எக்ஸ்பெக்டட் லிங்க் இருக்குன்னு தெரியும். ஹீரோ பாஸ்ட்ல நடந்த ஒரு இன்சிடென்ட் தான் இந்த ஹோல் செயினுக்கு ரூட் காரணம். அந்த இன்சிடென்ட்ல இன்டைரக்டா ஹீரோ ரெஸ்பான்சிபிளா இருக்கிறான். அதனால இந்த கில்லர் அவனை மென்டலி பிரேக் பண்ண ட்ரை பண்றான். கிளைமேக்ஸ்ல கில்லர் ஐடென்டிட்டி ரிவீல் ஆகிறது ஷாக்கிங்கா இல்லனா கூட அந்த மோட்டிவ் இமோஷனல் வெயிட் கொடுக்கும். ஹீரோ வர்சஸ் வில்லன் கான்ஃபரன்டேஷன் ஒரு இன்டென்ஸ் நோட்ல முடியும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் முழுக்க இன்வெஸ்டிகேஷன் செட்டப், க்ளூஸ், சஸ்பெக்ட்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்றது. ஸ்லோ பர்ன் ஃபீல் இருக்கும், ஆனா சஸ்பென்ஸ் மெயின்டைன் பண்றாங்க. இன்டர்வல் பிளாக்ல ஒரு முக்கியமான ட்விஸ்ட் ரிவீல் ஆகும். அது ஸ்டோரி டைரக்ஷனை டோட்டலி சேஞ்ச் பண்ணும். அந்த பாயிண்ட்லேருந்து படம் கொஞ்சம் எங்கேஜிங் ஆயிடும். செகண்ட் ஹாஃப் தான் ஆக்சுவல் கேம். பேக் டு பேக் ரிவீல்ஸ், ஸ்டீஃபனோட மைண்ட் கேம்ஸ் பீக்குக்கு போகும். காளிதாஸ்க்கும் ஸ்டீஃபனுக்கும் நடக்கிற சைக்கலாஜிக்கல் பேட்டில் தான் படம் சோல். இன்வெஸ்டிகேஷன் ப்ராக்ரஸ் ஆகிறப்போ ஒவ்வொரு க்ளூவும் டீப்பர் லேயர் ரிவீல் ஆகுது. கிராஜுவலா ஒரு பெரிய சைக்கலாஜிக்கல் கான்ஃப்ளிக்டா மாறிடும். காளிதாஸ் தான் டவுட் பண்ண ஆரம்பிப்பாரு. நான் பார்க்கறது உண்மையா இல்ல வேற யாரோ மேனிப்புலேட் பண்றாங்களா?
இந்த கன்ஃபியூஷன் தான் படம் முழுக்க டென்ஷன் பில்ட் பண்ணுது. கிளைமேக்ஸ்க்கு போகும்போது தான் அந்த டிபிக்கல் காளிதாஸ் ஸ்டைல் ட்விஸ்ட் வரும். எல்லா க்ளூஸும் கனெக்ட் ஆகும். ஓஹோ, இதுதான் கனெக்ஷன்னு தியேட்டர்ல ஃபீல் வரும். பார்ட் 1 லெவல் ஷாக் இல்லைனாலும் ஒரு சாலிட் சாட்டிஸ்ஃபைங் ரிவீல் இருக்கு. ஆக்டிங் பத்தி சொல்லணும்னா பரத் இந்த படத்துல மிகப்பெரிய ஸ்ட்ரென்த். அண்டர் பிளே ஆக்டிங், ஸ்ட்ரெஸ், ஃப்ரஸ்ட்ரேஷன், கில்ட் எல்லாத்தையும் சட்டிலா காட்டுறாரு. இது மாஸ் ஹீரோ ரோல் இல்ல, ரியலிஸ்டிக் காப் ரோல். அந்த ரியலிசம் அவர் மெயின்டைன் பண்ணியிருக்காரு. ஹீரோயின் சைட் கேரக்டர் டீசெண்டா இருக்கும், பட் பெரிய இம்பாக்ட் இல்ல. அதுவும் 7 இயர்ஸ் கேப், பார்ட் 1 மறந்துட்டீங்கன்னா இமோஷனல் கனெக்ட் கொஞ்சம் குறையும். ஸோ டெஃபினட்டா பார்ட் 1 ரீகேப் இம்பார்ட்டன்ட். அஜய் கார்த்தி ஆஸ் ஸ்டீஃபன் சீரியஸ்லி சர்ப்ரைஸ் பேக்கேஜ். கோல்டு கால்குலேட்டட் வில்லன், அன்னெசரி ஓவர் ஆக்டிங் இல்ல, மைண்ட் கேம்ஸ்லயே டெரர் கிரியேட் பண்றாரு. இது இவரோட கரியர் பெஸ்ட் ரோல்ஸ்ல ஒன்னு. ஆனா இன்னும் கொஞ்சம் டெப்த் இருந்திருக்கலாம். பிரகாஷ் ராஜ் ஸ்கிரீன்ல ஃபியூ மினிட்ஸ் தான் இருந்தாலும் இம்பாக்ட் மேசிவ். அவர் வந்த சீன்லயே தியேட்டர் சைலண்ட் ஆயிடும். மியூசிக் சாம் சிஎஸ் மேஜர் பிளஸ். பிஜிஎம் தான் டென்ஷன் கிரியேட் பண்ணுது. சில சீன்ஸ்ல லிட்ரலி ஹார்ட் பீட் மாதிரி ஃபீல் வரும். சினிமாட்டோகிராஃபி டார்க் டோன் மெயின்டைன் பண்ணுது. சிட்டியே ஒரு கேரக்டர் மாதிரி ஃபீல் ஆகுது. இப்போ பிளஸ் பாயிண்ட்ஸ் பார்த்தா பிக்கெஸ்ட் ஸ்ட்ரென்த் பரத் பெர்ஃபார்மன்ஸ் பிளஸ் ஸ்டீஃபன் கேரக்டர். சைக்கலாஜிக்கல் டெப்த் நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்க. ஸ்கிரீன் பிளே டைட்டா இருக்கு. அன்னெசரி சீன்ஸ் கம்மி. பிஜிஎம் டாப் நாச். டிரெக்ஷன் கிளியர் விஷனோட இருக்கு. இது மாஸ் படமாகணும்னு ட்ரை பண்ணல, த்ரில்லராவே ஸ்டிக்கா இருக்கு. ஆனா மைனஸ் பாயிண்ட்ஸ் கூட இருக்கு. பிக்கெஸ்ட் இஷ்யூ பார்ட் 1 எக்ஸ்பெக்டேஷன். அந்த லெவல் ட்விஸ்ட் இங்க கிடைக்காது. அதனால சில ஆடியன்ஸ் இது ஓகே தான், பட் பார்ட் 1 பெட்டர்னு ஃபீல் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பேசிங். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்லோ. பேஷன்ஸ் இல்லாதவங்களுக்கு போர் ஆகலாம். இது மாஸ் என்டர்டெயின்மெண்ட் கிடையாது. ஃபைட்ஸ் காமெடி எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. பியோர் இன்வெஸ்டிகேஷன் பிளஸ் சைக்கலாஜிக்கல் டிராமா. ஹைலைட்ஸ்னா ஓப்பனிங் டிஸ்ட்ரெஸ் கால், இன்ஸ்டன்ட் ஹுக், ஸ்டீஃபன் இன்ட்ரோடக்ஷன் கூஸ் பம்ப்ஸ், காளிதாஸ் வர்சஸ் ஸ்டீஃபன் மைண்ட் கேம் சீன்ஸ், பிரகாஷ் ராஜ் அப்பியரன்ஸ், கிளைமேக்ஸ் ரிவீல். டிபிக்கல் ரீவாட்ச் பண்ணணும் போல இருக்கு ஃபீலிங். இது யாருக்கு சூட் ஆகும்னா த்ரில்லர் லவர்ஸ், காளிதாஸ் பார்ட் 1 ஃபேன்ஸ், இன்டெலிஜென்ட் ஸ்டோரி டெல்லிங் பிடிக்கிற ஆடியன்ஸ் மஸ்ட் வாட்ச். ஆனா மாஸ் ஆடியன்ஸ் காமெடி பிளஸ் ஆக்ஷன் எக்ஸ்பெக்ட் பண்றவங்க ஸ்கிப் பண்ணலாம். ரேட்டிங் 3.5 அவுட் ஆஃப் 5. இந்த படம் முடிஞ்சதும் நீங்க கேப்பீங்க, கேம் யார் ஆடுனாங்க, காளிதாஸா இல்ல ஸ்டீஃபனா? வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் ரிவ்யூல சந்திப்போம்.